வெல்கம் பேக் டு நமக்கு சோறு முக்கியம் சேனல். ஹலோ ஃபுட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்மோக்கி க்ரீன் சிக்கன். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஈஸியாக எப்படி சிக்கனில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வரலான்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் சிக்கன், 75 கிராம் தயிர், 3 பச்சை மிளகாய், அரை லெமன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இப்போ நம்ம இந்த புதினா, இந்த மல்லி, இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிலே போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், இல்லை மேரினேட் பண்ணும்போது தனியாக கூட போட்டுக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம மேரினேட் பண்ணும்போது சிக்கனில் அப்புறம் தண்ணியாக ஊற்றும். லெமனே பிழிஞ்சு விட்டு இதை நீங்கள் அரைச்சிங்கனாலே நல்லா கிரைண்ட் ஆகிடும். இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். சிக்கனை வாஷ் பண்ணதுமே நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால நான் இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் சில்லில் நமக்கு ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறோம். நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் காட்ட போகிறோம். இந்த மாதிரி வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொளுத்திக்கணும். நல்லா அது எரியும். எரிஞ்சதும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா சுட்டுடும். இந்த மாதிரி ஒரு குட்டியாக கப் வச்சுட்டு இப்போ அந்த தேங்காய் சில்லு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதும் அதுலேருந்து நிறையா புகை வரும். அந்த புகை வெளியே போகாத அளவுக்கு ஒரு பிளேட்டோ ஆர் சில்வர் ஃபாயில் கூட போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மினிமம் 1 ஹவர்லேருந்து மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுருங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டேன். இப்போவே இதில் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது. வாங்க இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. 65க்கு இருக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக தேவையில்லை. லிட்டு போட்டு மூடணும் கண்டிப்பாக. அப்போ தான் அது குக் ஆகும். நம்ம ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணோன்னா ஃபுல்லாக சிக்கன் வெந்துடும். அப்படி இல்லைன்னா இப்படி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் தான் சிக்கன் வேகும். ஒன் சைட் குக் ஆகிருக்கும். இப்போ திருப்பி விட்டுலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்லே வச்சு செஞ்சாதான் இது நல்லா வேகும். இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. செம்மங்க, கிரீன் சிக்கன் இப்போ நல்லா கிரில் ஆயிடுச்சு. அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்மோக்கி கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நமக்கு சோறு முக்கியம் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.